அரசியல் ஒரு வரமாக வாய்ப்பாக வந்து மடியில் விழுந்த பழமாக அமைஞ்சப்போ கூட எனக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு கேட்ட ஒரே தமிழக தலைவர் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் துரை வைகோ மட்டும்தான் இருக்க முடியும். அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பார்க்குறப்போ எனக்கு நான் பள்ளி காலத்தில் படித்தப்போ எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கிறப்போ, பயணிகள் கப்பல் போயிட்டுருக்கிறப்போ ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்துருச்சு, கடலில் விழுந்துருச்சு. எல்லோரும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்களே தவிர யாரும் போய் காப்பாற்றலை. அப்போது ஒரு இளைஞன் துணிச்சலாக கடலுக்குள்ளே குதித்து தேடி பிடிச்சி அந்த குழந்தையை காப்பாற்றி மேலே கொண்டு வர்றாரு. அப்போ அந்த கப்பலில் இருந்தவங்க பேசிக்கிறாங்க, அப்பா நம்மெல்லாம் காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு கத்துறமே தவிர யாரும் போய் காப்பாற்றலை. ஆனால் அந்த ஒரு இளைஞன் துணிச்சலாக கடலுக்குள்ளே குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டாரு. அதனால் அவருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த இளைஞரை பேச கூப்பிட்றாங்க. அந்த இளைஞர் மைக் முன்னாள்னு பாராட்டெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னை இந்த கடலுக்குள்ளே தள்ளி விட்டது யார் அப்படின்னாரு. தள்ளி விடப்பட்டாலும் தள்ளிட்டாங்களேன்னு கோபப்படாமல் கடலுக்குள்ளே நீச்சல் அடித்து அந்த குழந்தையை காப்பாற்றுறது தான் நம்முடைய கடமை நினச்சி எப்படி அந்த இளைஞர் காப்பாற்றி மேலே கொண்டு வந்தாரோ, அதே போல் கொஞ்சம் கூட அரசியல் பிடிக்காமல் இருந்தால் கூட உங்களை மாதிரி தோழர்களுடைய கோரிக்கைக்காகவும் கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் தலைவர் வைகோவுடைய குரலை தட்ட முடியாமலும் கிட்டத்தட்ட கடலில் குதித்த இளைஞருக்கு சமமாக தான் அரசியலில் குதித்தார் அண்ணன் துரை வைகோ. எல்லாரும் பிடிச்சி நம்மளை அப்படி தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்திருக்கலாம், ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அந்த குழந்தைய எப்படி தேடி காப்பாற்றுனாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி கட்சியை காப்பாற்றுற விதமாக, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற விதமாக, எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற விதமாக அவர் நடந்துக்கிற விதம், அவருடைய அரசியல் செயல்பாடுகள், அவருடைய பேச்சு எல்லாமே ஒவ்வொன்றும் வியக்க வைக்குது. இன்றைக்கி ஒரு திரைத்துறை சார்ந்தவனா சினிமா சமூகத்தின் சார்பாக அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.